வணக்கம் நண்பர்களே. யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணங்கள் 2 சொல்றாங்க. இந்த காரணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மாரிதாஸ் பத்தி எல்லாம் பேசி நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு நான் கனவு கூட கண்டதில்லை. ஏன்னா அவரை வைத்திருந்த இடம் அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அரசியல் சூழல் ஆட்சி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த தகவலை நம்ம வீடியோவில் பகிர்ந்துக்கிறோம். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கார். காரணம், அவர் தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக பல விஷயங்களை எழுதி வந்தாரு. கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. ஒரு ஒரு கட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் சிலரை பற்றி ரொம்ப ஆழமான சில செய்திகளை பகிர்ந்திருந்தார். அதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவர் அந்த ஆதாரங்கள் எதையும் சொல்லலை. ஆனால் பல குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 2 குற்றச்சாட்டுகள்ல ஒன்று ஒரு பெண் அமைச்சர், அதாவது தொழில்துறை அமைச்சராக இருக்கிற கீர்த்தனா அப்படிங்கிற அந்த பெண் அமைச்சரை பற்றி அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல் செய்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வெளியிட்டு இருந்தாரு. அதுவும் யாரோ ஒரு நபரோடு அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புகைப்படத்தை வெளியிட்டு இந்த நபர் யார், இவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பதிவை அவர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சர், சிறு துறைமுகங்களுக்கு பொறுப்பு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்ற பெரும் பொறுப்பை வகிக்கிற ஆதவ் அர்ஜுனா, அவரை பற்றி பல விஷயங்களை அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருந்தார். அதில் ஒன்று, அவருக்கும் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவருக்கும் அதே போல லாட்ரி மார்டின் அவங்க குடும்பத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி அந்த பதிவில் அவர் விரிவாக குறிப்பிட்டிருந்தார். ஏன் இந்த சிறு துறைமுகங்களை ஆதவ் அர்ஜுனா பொறுப்பில் எடுத்திருக்காரு, அதனால அவங்க குடும்பம் அடைய போகிற நன்மை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் விரிவாக அந்த பதிவு இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், மாரிதாஸ் இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சிருக்காரா அப்படிலாம் கேட்டால் அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் பகிர்ந்துக்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அதை பகிர்ந்திருந்தார். அதற்கு முன்பாகவே ஆதவ் அர்ஜுனா தேர்தலில் போட்டியிடும் போது அவர் தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பித்த பிரமாண பத்திரம் இருக்க, இந்த பிரமாண பத்திரத்தில் இருக்கிற அந்த விவரங்கள் எவ்வளவு பிழையானவை, போலியானவை என்னெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அதில் சவாலே விட்டுருந்தார், இதை மையப்படுத்தி என்ன நீங்கள் கைது பண்ணி பாருங்க அப்படிலாம் அவர் கேட்டிருந்தார். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு. இப்போ அவரை இந்த பல விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து அவரை இந்த பெண் அமைச்சரை பற்றி பேசுகிற விவகாரத்தில் மட்டும் ஹைலைட் பண்ணி சைபர் கிரைம் போலீஸார் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கைது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும், இப்போ மு.க. ஸ்டாலின் திமுக தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல அந்த கட்சியினுடைய ஐடி விங்கு, இவங்க மிக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாஜக தலைவர்கள், டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இன்னும் ஆல்மோஸ்ட் தாவேகாவுக்கு எதிர்நிலையில் உள்ள, அதே போல திமுக தவிர்த்த மீதி அத்தனை பேருமே மாரிதாஸ் கைதுக்கு தங்கள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பாக இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல பிரதானமா அவங்க முன்வைக்கிறது பெண் அமைச்சரை பற்றி தரக்குறைவாக அவர் விமர்சனம் பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் பலர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா பெண் அமைச்சர் அப்படின்னு நம்ம கையில் எடுக்கும் போது அத்தனை தரப்புமே அதை அந்த அந்த விஷயத்தை அதுல மாரிதாஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 1000 இருந்தாலும் ஒரு பெண் அமைச்சரை எப்படி நீங்க தவறா பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் முதல்ல வைப்பாங்க. ஒரு சேஃப் கேம் அது. அதனால இந்த தாவேக அரசு பிரதானமா முன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு, கீர்த்தனாவுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் தாக்குதல் விமர்சனம் பண்ணியிருக்காரு மாரிதாஸ், அந்த அடிப்படையில் கைது பண்றோம் அப்படின்னு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுவெளியில மாரிதாஸுக்கு எதிர்நிலையில் இருப்பவர்கள் இந்த மாரிதாஸை கடுமையாக விமர்சனம் பண்றவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சமூக வலைதளங்களில் எழுதுறது
அல்லது யூடியூப் சேனல்ல பேசுறது, இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இதுக்காக ஒவ்வொருத்தரையும் நான் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இறங்குறதுங்கிறது அது வந்து சர்வாதிகாரம். அதுதான் ரியல் பாசிசம். பாசிசம் பாயாசம்னு பாவம் அவர் குழப்பிக்கிட்டு இருந்தாருல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவரே வந்து இப்போ எது பாசிசம் எது பாயாசம்னு தெரியாம வந்து தடுமாறி இந்த மாதிரி ஒரு எதேச்சாதிகாரத்தை கையில் எடுத்ததா தான் இதை பார்க்குறாங்க எல்லாருமே. நீங்க அப்படி வந்து அவங்க உங்களுடைய நன்மதிப்புக்கும் புகழுக்கும் உங்களுடைய அந்த ஒரு ஜெனியூனிட்டிக்கும் வந்து களங்கம் கற்பிக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக சட்டம் அனுமதிக்கிறது எது? சட்டம் வந்து உங்களை வழக்கு போட சொல்லுது. அதுதான் வந்து ஒரு தனிநபரை களங்கப்படுத்தியதற்காக போடப்படுகிற ஒரு வழக்கு. அப்படி நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. அந்த வழக்கை வந்து அவர் சந்திக்கிட்டோம், வாதாடட்டும். வழக்கின் முடிவில் வந்து அவர் மீது குற்றம் இருப்பது உறுதியானால் நீங்க தாராளமா வந்து அவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? இதுல எவ்வளோ பேர் இப்போ இதுக்கு முன்பு இது போன்ற நபர்கள் பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, குண்டாசில் கூட போட்டிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் விசாரிச்சு என்னையா இதுக்கெல்லாம் போய் குண்டாஸ் போட்டுக்கிட்டு முதல்ல ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் மேலே எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு வழக்குகள். ஆனால் அவரை குண்டாஸில் கைது பண்ணாங்க, அது தவறுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பிணையில் வந்து அவரை விடுவிச்சிருச்சு இல்லையா? ஸோ அவர் மீது தவறு இருந்தால் நீங்கள் வழக்கு தொடருங்க இல்லையா? அவதூறு வழக்கு, மான நஷ்ட வழக்கு எத்தனை இருக்கு. நம்ம சட்டம் எதுக்கு எப்படியெல்லாம் அனுமதிக்குது? அதை விட்டுட்டு நேராக போயிட்டு அவரை வீட்டில் போய் கைது பண்ணி ஏதோ மிகப்பெரிய கொலை குற்றம் செய்த மாதிரி, மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் செய்த மாதிரி ஒரு நபரை இப்படி கைது செய்து நீங்கள் சிறைப்படுத்துவதுங்கிறது உங்களுடைய அதிகாரம் கையில் இருக்கின்றதுக்காக வந்து உங்களுடைய அந்த ஒரு அந்த பாசிஸ்ட் மனப்பான்மையை தானே காட்டுது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குது. காரணம், இதற்கு முன்பும் வந்து பல யூடியூபர்ஸ் அல்லது சமூக வலைதள பாவிப்பவர்கள் பலரை வந்து தாவேகா அரசு சார்பாக அல்லது தாவேகா போலீஸ் வந்து கூப்பிட்டு மிரட்டுது, நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, முதல்வருக்கு எதிராக அந்த மாதிரி பேசாதீங்க, இப்படியெல்லாம் வந்து அவங்கள எச்சரித்திருக்காங்க. இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுருவோம், வெவ்வேறு வழக்கில் சிக்க வச்சிருவோம் அப்படியெல்லாம் வந்து சொன்னதா பல செய்திகள் வருது. பல பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்திருக்கு. இதுக்கு முன்பு வந்து 2 யூடியூபர்ஸ் வந்து இது தொடர்பாக முறையிட்டு இருக்காங்க. இன்னும் பல யூடியூபர்ஸோட சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு. அதே போல அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை வந்து காணாம அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு மாச காலத்தில் நடந்தது. யாரெல்லாம் வந்து மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யறாங்களோ அந்த அரசுக்கு எதிராக, யாரெல்லாம் வந்து கடுமையா பேசுறாங்களோ விமர்சனம் பண்றாங்களோ அவர்கள் குரல் வலையை நசுக்கிறது, நெரிப்பது அப்படிங்கிறத ஒரு ஆயுதமாக இந்த அரசு பயன்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ பிரதானமாக எழுந்திருக்கு. அத்தனை பேருமே இந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வாயை மூடி நாங்கள் அமைதியாக கடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாவேக அரசு இருப்பது வந்து சரியல்ல. இப்போ இவங்க இத்தனை விமர்சனம் பண்றாங்கன்னா இந்த விமர்சனங்களுக்கு தானே நீங்க பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். இப்போ விஜய் அரசியல் கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் பேசின 20 கூட்டங்கள் பேசியிருப்பாருன்னே வச்சுக்கலாமே. இந்த கூட்டங்கள் அவர் பேசின பேச்சுக்களை ஒரு முறை திரும்ப பாருங்க. எல்லா பேச்சுக்களுமே யூடியூபர்ஸ்க்கு அவர் பதில் சொல்லிப்பார். அந்த தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று விஜயை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிற அந்த பத்திரிகையாளர்களுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார் விஜய். ஏன்னா இவரு அந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்களை கவனிக்கிறாரு. அதே போல யூடியூப் தளங்களை பார்க்கிறாரு, குறிப்பிட்ட சில யூடியூப் தளங்களை பார்க்கிறாரு, சில குறிப்பிட்ட பேச்சாளர்களுடைய அந்த பேச்சுக்களை விமர்சனங்களை வந்து அவர் பார்க்கிறாரு, கடுப்பாகிறாரு. அதே போல தொலைக்காட்சி விவாதங்களை பார்க்கிறாரு. நிச்சயமா இதை கவனிக்காம இல்லை விஜய். அல்லது பார்த்துட்டு அவரை சுற்றி இருப்பவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கவனத்துக்கு கொண்டு போறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. சரி, விஜய் நேரடியாக பார்க்கல, ஆனா இவங்க எல்லாம் பார்த்து அந்த காணொலிகளை எல்லாம் வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறதா கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு, அது நல்ல விஷயம் தான். ஏன்னா பேப்பர் படிக்கணும். இன்னைக்கு இருக்கிற மனநிலையில பேப்பர் படிக்கிறாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் பேசுவதை கேட்கிறார் அல்லது பார்க்கிறார், யாரோ அவர் கவனத்துக்கு கொண்டு போறாங்க, அதெல்லாம் கூட ஓகே. அப்போ இதெல்லாம் தன் பார்வைக்கு வரும்போது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு வந்து தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் மீது இப்படி குற்றச்சாட்டுகள் வருது.
அது உண்மையா பொய்யான்னு அவர் யோசிக்கணும். சரி, பொய்யன்னா கூட வந்து என்ன பண்ணணும், இவர் நியாயமாக அந்த ஊடகங்களுக்கு அல்லது அந்த பேச்சாளர்களுக்கு ஒரு மான நஷ்ட வழக்குக்கான நோட்டீஸ் அனுப்பலாம். ஒரு தப்பும் இல்லை. இது இப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சா தப்பிச்சிருவீங்களா? தப்பிக்கலாம் மாட்டாங்க. இப்படி நோட்டீஸ் அனுப்புனா அதுக்கு வந்து அவங்க கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்லியே ஆகணும். பல நண்பர்கள் எனக்கு தெரியும், பல பேர் வந்து இப்போது வரைக்கும் வந்து இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளை சந்திக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க, வாதிட்டு அவங்க வெளியில வராங்க. அந்த மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். அதுவே பெரிய பெரிய தண்டனை தான். அதுல நிரூபணம் ஆயிடுச்சுன்னா தண்டனையும் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு வழி இருக்கும்போது புதிதாக ஆட்சி பொறுப்பு வந்திருக்காங்க. இன்னும் அவரவர் துறைகளை படித்து அந்த துறைகளில் ஓரளவுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இந்த நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிற இந்த புதிய அரசு எடுத்த எடுப்பிலேயே வந்து இந்த ஊடகங்களின் குரல் வலையை நசுக்கிறது, யூடியூப் தளங்களை முடக்கிறது, அதே போல் பேச்சாளர்கள் அதாவது விமர்சகர்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக கைது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 சீக்கிரமாகவே வந்து அவங்க தங்களுடைய பொறுமையின்மையை அல்லது தாங்கள் இந்த பதவிக்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியே வந்து இருக்கு. இது வந்து எல்லாருடைய பார்வை வந்து இதுதான். அதில் இப்போ எதிர்கட்சிக்காரங்கள்லாம் எல்லாருமே என்னன்னா, இப்போ திமுகவை தவிர்த்து மற்றவர்கள் சொல்றதே திமுக அரசுல தான் இந்த மாதிரி, திமுக ஆட்சி காலத்திலும் சில இந்த மாதிரி பேச்சாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாமல அதை பலரும் வந்து கண்டிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் சில கைதுகளை வந்து யாரும் கண்டிக்கவே இல்லை. இது தேவையானது, முன்னாடியே செய்யலன்னு கேட்டிருக்காங்க. இது கடந்த ஆட்சி காலத்துல. இப்போ இந்த அரசு வந்ததுலேருந்தே வந்து இந்த மாதிரி எச்சரிக்கிறது, முடக்கிறது அல்லது மிரட்டுறது, எச்சரிக்கிறது கூட இல்லை, மிரட்டுறது, இந்த பாணியை கடைபிடிக்கும் போது இது வந்து போன ஆட்சியை விட மிக மோசமாக பத்திரிகை சுதந்திரத்தை வந்து இந்த அரசு நசுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கு. எந்த சேனலை, அதாவது இது ஏதோ நம்ம ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வந்து இதை பேசுகிறதா யாரும் எடுத்துக்க தேவையில்லை. நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளனா நம்முடைய எழுத்து என்னவோ அதைத்தான் வந்து பேச்சில் சொல்கிறேன். நான் இத்தனை காலமாக எழுதியதை இப்போ வந்து பேச்சில் வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான். சில இடங்களில் நான் கடுமையாக பேசியிருப்பேன்னா அந்த சூழல், அன்றைய அந்த ஆட்சியாளருடைய பேச்சு, அதுதான் வந்து காரணமாக இருக்குமே தவிர நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. பர்சனல் பெனிஃபிட்னு எதுவுமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திமுக ஆட்சி காலத்தில் நம்ம அனுபவித்த தனிப்பட்ட முறையில் அனுபவித்த பலனுங்கிறது 0. இந்த தாவேக ஆட்சி காலத்தில் நம்ம வந்து ஏதோ அப்படி ஒரு கோரிக்கையோ அல்லது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோட நம்ம வந்து போகிறதில்ல, நமக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. ஸோ இந்த ஆட்சியிலும் நம்ம அனுபவிக்க போகிற பலனுங்கிறது 0 தான். நம்ம என்னென்ன பொதுவான ஒரு ஆட்சி, பொதுவான சட்டம் ஒழுங்கு, பொதுவான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை, ஒரு நிம்மதியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய நிலைப்பாடு. அதனை நோக்கித்தான் வந்து நம்ம குரல் எழுப்புகிறோம். அதை தான் வந்து மற்றவர்கள் பேசுகிற போது அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம், அல்லது எதிர்ப்பான நிலைன்னா நம்ம எதிர்ப்பான நிலையை வந்து எடுக்கிறோம். அதனால் ஒரு பத்திரிகையாளருடைய வேலையை தான் வந்து நம்ம இந்த சேனல் மூலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இதில் இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அல்லது இந்த நபருடைய தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இந்தந்த மாதிரியான தொடர்புகள் இருக்குது, நம்ம அந்த விவகாரத்துக்குள்ள போகிறதில்ல. இப்போ மாரிதாஸ் எடுத்து ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த தனிப்பட்ட விவகாரங்கள், அவரது நிறுவன விவகாரங்கள் அல்லது அவங்களுடைய பண பரிவர்த்தனை சார்ந்த விவரங்களை எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து அவங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரியான எந்த செயலையும் நடவடிக்கை வந்து நம்ம செஞ்சதில்லை. நம்ம ஜெனியூனாக 100% வந்து உறுதியான தகவல் அப்படின்னு கேள்விப்படுறதை மட்டும்தான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவுகள் மூலம் வெளியிடுறோம். எப்படி இருந்தாலும் இந்த கைதை வந்து நியாயப்படுத்த முடியாது. அவர் நமக்கு வேண்டப்பட்டவரா, வேண்டப்படாதவரா, அல்லது ஏகப்பட்ட எதிரிகள் சம்பாதிச்சவரா, அதெல்லாம் வேற. ஆனால் வந்து இந்த கைது என்பது சரியானதல்ல. ஆரம்பத்திலிருந்தே, அதாவது இந்த மாரிதாஸ் அப்படின்னா அவர் ஒரு வலதுசாரி, பாஜக தீவிர பாஜக ஆதரவாளர், மோடியினுடைய ஆதரவாளர். இவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே, அதாவது கரூர் சம்பவம் நடந்த போது வந்து கடுமையாக விஜய்க்கு எதிர் நிலை எடுத்தார். அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, பாஜக இவருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த உடனே வந்து அவரும் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து விஜய்க்கு கொஞ்சம் சாதகமாக தான் வந்தார். ஆனால் ஆட்சியை விஜய் தலைமையிலான அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்ச உடனே மிக கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சார். அதை மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா
இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் இவர் வந்து எழுதுறாரு அப்படின்னு தான் நான்லாம் வந்து பார்த்தேன். அது அப்போ ஆரம்பத்திலே வந்து நமக்கு அது தோணிருச்சு. இது ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி கைது அல்லது இந்த ஒரு சட்ட நடவடிக்கையில் போய் அவர் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்த்தாங்க. அவருடைய பதிவுகளின் அந்த வேகம், அதில் பயன்படுத்துகிற வார்த்தைகளெல்லாம் அப்படி இருந்தது. பட் இப்போ வந்து கடைசியில் எதிர்பார்த்த மாதிரி அது நடந்திருக்கிறது. ஆனால் நிறைய தலைவர்கள் வந்து இதை கண்டிச்சிருக்காங்க. விஜய் வந்து இதை கருத்தில் கொள்ளணும். கைது பண்ணுறது பெருசு இல்லை, அதற்கு எதிர்வினை எப்படி இருக்குன்றதை விஜய் கவனிக்கணும். ஒரு முதலமைச்சராக எடுத்த எடுப்பிலேயே ஊடகங்களினுடைய குரல் வலை நசுக்கப்படுதுங்கிற பெயரை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா கடுமையான விமர்சனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்தில் அது அவருக்கு சாதகமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தேர்தல்லையே நிறைய பேர் கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ நான்லாம் வந்து மிக கடுமையாக எதிர்த்தேன், மிக கடுமையாக விமர்சனம் பண்ணேன். இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாகவே வந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தான் பரப்புனாங்க. கடைசியில் அது என்னாச்சுன்னா, தேர்தலில் அதே வந்து அவருக்கு சாதகமாக மாறிடுச்சு. நம்ம எல்லாருமே வந்து போட்டு இந்த பையனை போய் இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மனநிலை வந்து சிலருக்கு வந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. என்கிட்டே வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ இவ்வளோ தீவிரமாக கடுமையாக திட்டுற, என்ன அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், ஒரு வாட்டி வந்துட்டு போட்டுமே விட வேண்டியது தானே, ஏன் வந்து ஆரம்பத்துலேருந்து எதிர்க்கிறீங்க, இந்த மாதிரி கேட்டவங்களெல்லாம் கூட உண்டு. அது எதனாலன்னா, பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வரும்போது ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் பிறக்கும். அது அப்படியே வந்து அவருக்கு பெரிய 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 அளவுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவரை புதுசு ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போதும் வந்து இந்த மாதிரி கடும் எதிர்ப்புகள் இருக்கு. ஆனால் விஜய் வந்து அந்த எதிர்ப்புகளை கடந்து போகணும், அல்லது அந்த எதிர்ப்புகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் கொடுக்கணும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணாருனாக்கா நிச்சயமா வந்து இந்த எதிர்ப்பினுடைய வீரியம் குறையும். அதுவே வந்து அவருக்கு ஆதரவு மாற, டே இவங்க நீங்கள்லாம் எவ்வளோ திட்டுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு விமர்சனம் பண்ணுறீங்க பார்த்தியா, அவர் வந்து உங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, உங்கள் விமர்சனத்துக்கெல்லாம் அவர் ஆக்கப்பூர்வமாக பதில் தராரு, அதை வந்து அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தால் தான் இந்த ஆட்சி நீடிக்கும். இல்லைன்னா மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், இது 3 மாசமா 6 மாசமா 4 என்று உட்கார வேண்டியது தான்.